சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அவரோட நடிப்பில் தற்போது 3 படங்கள் கைவசம் இருக்குது. முதல்ல ஜெயிலர் 2. இந்த படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 173 கமல்ஹாசனோட ப்ரொடக்ஷன்ஸில் அஸ்வந்த் மாரிமுத்து இந்த படத்தை இயக்கம் செய்கிறார். தொடர்ந்து இந்த படம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வெளியாகும் என சொல்லப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங் தற்போது விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கு. அதைத் தொடர்ந்து தலைவர் 174 இந்த படத்தை நெல்சன் எடுக்கிறார். மேலும் ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடிக்கிறாங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. 2027 செகண்ட் ஹாஃபில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. ஷூட்டிங் இந்த மாதம் அக்டோபர் அல்லது நவம்பர் மாதத்தில் ஸ்டார்ட் ஆகும் என சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து தலைவர் 175 இந்த படத்துடைய இயக்குனர் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது தெலுங்கில் அனில் ரவிபுடி என பிரம்மாண்ட இயக்குனரை ரஜினிகாந்த் கூப்பிட்டு பேசியதாக தற்போது இணையத்தில் தகவல் பரவி கொண்டிருக்கு. கடைசியாக மனசங்கர வரப்பிரசாத் காரு என சிரஞ்சீவியை வச்சு படம் எடுத்திருந்தார். ஆனால் அந்த படம் தமிழில் வந்த விஸ்வாசம், தெலுங்கில் வந்த துளசி படம் இந்த அனைத்து படத்தோடைய கலவையாகவே இருந்தது என விமர்சனம் வந்தது. ஆனாலும் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்து பெரும் லாபத்தை பெற்ற படம் அந்த படம். சிரஞ்சீவி பார்த்திங்கன்னா மனசங்கர வரப்பிரசாத் காரு படத்தில் ரஜினியோட மேனரிசத்தை ஃபாலோ பண்ணியிருந்தார். தொடர்ந்து இந்த படத்தை பார்த்து ரஜினிகாந்த் அவர்களுமே பாராட்டியிருந்தார். சிரஞ்சீவி அவர்களும் அனில் ரவிபுடிக்கு கார் போன்ற கிஃப்டை தமிழ் சினிமாவில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே போல் அவரும் கொடுத்து பெருமைப்படுத்தியிருந்தார். இதை தொடர்ந்து தான் ரஜினிகாந்த் அவர்கள் அனில் ரவிபுடியை கூப்பிட்டு தனக்காக ஒரு கதையை ரெடி பண்ணும்படியும் காமெடி கலந்த கதையாக இருக்கும் என சொல்லியிருக்காராம். ஏற்கனவே அனில் ரவிபுடி F2, F3 என காமெடி படங்களை எடுத்து கலக்கினவர். இதனால் காமெடிக்கு பஞ்சம் இல்லாமல் ஒரு ஸ்டோரியை ரஜினிகாந்த் கிட்ட கூடிய விரைவிலே அவர் எழுதிட்டு வந்துட்டு சொல்லுவார் என சொல்லப்படுகிறது. ஆனாலும் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன கலக்கம் இருக்க தான் செய்யுது. ஏற்கனவே ரீமேக் படங்களை கையில் எடுத்து அதை ரெடி பண்ணுறன்ற பாணியில் பல கதைகளை ஒன்றா இணைச்சி தான் அவர் காமெடி ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணுறாரு. இப்படி இருக்க ரஜினியோட படத்திலிருந்தே சுட்டு அட்லி போல் ஒரு இட்லியை செஞ்சு வச்சிருவாரோ என்கின்ற கலக்கமும் ரசிகர்களுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் எது எப்படி இருந்தாலும் ரஜினிகாந்த் காமெடி படத்தில் நடித்து பல வருஷமாச்சு. மேலும் இந்த படம் நேரடியான தெலுங்கு படமாக இருக்கும் என சொல்லப்படுது. ரஜினிகாந்தோட கெரியர்லேயே நேரடியான தெலுங்கு படம் இதுதான் என சொல்லப்படுது. கூடிய விரைவில் இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளிவரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.